வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் சித்தர் பாதையிலிருந்து நாம் நிறைய சிவாலயங்கள் மற்றும் வைணவ ஆலயங்கள், அம்மன் ஆலயங்கள், இது போன்ற நிறைய ஆலயங்களுடைய வரலாறு மற்றும் அதோடைய சிறப்புகளை பற்றி நம்ம இந்த ஆலய தரிசனத்துல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆலய தரிசனம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, அதாவது ராஜமன்னார்குடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமிகள் அந்த ஆலயத்தை பத்தின சிறப்புகளை இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கிறோம். இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னா துவாரகை ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணர் கோயில் ரொம்ப துவாரகை ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். அதுக்கப்புறம் துவாரகைக்கு அப்புறம் நம்ம குருவாயூரை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் குருவாயூருக்கு இணையாக குருவாயூரையும் சேர்த்து இந்த ராஜகோபால சுவாமிகளை தட்சிண துவாரகை, அதாவது தென்னகத்தின் துவாரகை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு வைணவ கோயில். ஆனா நீங்க இந்த கட்டிடக்கலை எல்லாம் பார்க்கும்போது இது வைணவ கோயில் மாதிரியே தெரியாது. ஆனால் ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான 23 ஏக்கர் நிலப்பரப்புல கிட்டத்தட்ட ரொம்ப அழகா அந்த கோயில் இருக்குது. இந்த ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 154 அடி அந்த ராஜகோபுரத்தோட உயரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 54 அடி அந்த கருட ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டுமே 54 அந்த உயரம். அது 16 கோபுரங்கள் இருக்கு. 24 சன்னதிகள் இருக்கு, சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. 16 விமானங்கள் உள்ள அடங்கி இருக்கு. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. பொதுவா திருவாரூர் தேரழகு அப்படின்னு சொல்லுவாங்க, மன்னார்குடி மதில் அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் இது. இது எல்லாம 9 விதமான நவ தீர்த்தங்கள். தீர்த்தம் இல்லாத ஒரு குளம் இருக்காது. ஆனா 9 வகையான தீர்த்தங்கள், 2 மரத்தேர் இந்த ஆலயத்துல இருக்குது. இந்த கோயில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கிபி 1077 இருந்து 1122 அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் கட்டப்பட்ட இது ஆலயம். மிகப்பெரிய ஒரு ஆலயம். இங்க 12 மாதமும் திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய நீங்க பார்க்கலாம். எப்பவாவது ஒரு முக்கியமான ஒரு திருவிழா நடக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் 12 மாதங்களும் மிகச் சிறப்பாக விமரிசையாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் 18 நாட்கள் தொடர்ச்சியான ஒரு திருவிழாக்கள் இங்க அந்த பங்குனி உற்சவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இங்க ரொம்ப சிறப்பா இந்த மன்னார்குடியில நம்ம கொண்டாடப்படுகிறது. இங்க இருக்கிற அந்த உள்ள சிலையோட உயரம் பாத்தீங்கன்னா 12 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3.7 மீட்டர் உயரத்துல இருக்கிறது இந்த சிலையோட, அந்த கிருஷ்ணனுடைய சிலை. இது கோயிலோட தலமூர்த்தி அப்படின்னா ராஜகோபால சுவாமிகள், அம்மையார் செங்கமலத்தாயார். இவங்க 2 பேருமே தனித்தனி சன்னதியில தான் இவங்க இருக்கிறாங்க. இங்க தல தீர்த்தம் அப்படின்னு பார்த்தாக்கா ஹரித்வார நதி, துவாரக தீர்த்தம், திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சங்கர தீர்த்தம், இப்படி பல தீர்த்தங்கள் இங்கே இருக்கு. இந்த மன்னார்குடி அப்படிங்கிறதே அதோட பெயர் காரணம் வெவ்வேறு காரணங்கள்ல. மன்னார்குடி அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ மன்னார்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராஜாதிராஜ விண்ணகர் என்று குறிக்கப்படுவதால் இந்த கோயிலோட பேர் ராஜ மன்னார்குடி அப்படிங்கிற அந்த ஊருக்கே பேர் இருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழன் அவனால் கொண்டு வரப்பட்டதால் வண்டு வராபதி ஆழ்வார் அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதாவது இந்த மன்னார்குடிக்கு ராஜாதி ராஜ சதுர்வேத மங்கலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. நிறைய இந்த கோயிலுக்கு நிறைய பேர் எல்லாம் இருக்குது. அங்க செண்பக மரங்கள் அடர்ந்து இருந்ததுனால அதுக்கு பாத்தீங்கன்னா செண்பக காரண்யா அப்படிங்கிற ஒரு பேரும் அந்த ஊருக்கு இருக்கு. இங்க ராஜகோபாலன் கோயில் கொண்டிருப்பதால் ராஜமன்னார்குடி அப்படிங்கிற ஒரு புனை பெயரும் இந்த ஊருக்கு இருக்குது. அது அல்லாம சோழர்கள் காலத்து கோயில்கள் கொண்டிருப்பதால் இதுக்கு மன்னார் கோவில் அப்படி என்ற இன்னொரு பெயரும் இந்த ஊருக்கு உண்டு. இந்த ஒரு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா சோழ காலத்துக்குன்னே ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப நீங்க நிறைய கோயில்களுடைய அந்த கோபுரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சோழர் காலத்துக்குன்னே ஒரு தனியான ஒரு டிசைன். நீங்க திருவாரூர் எடுத்துக்கிட்டோம், அந்த இதுல சிதம்பரத்துல இருந்து நீங்க உள்ள பாருங்க சோழர் காலத்துல. சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க தேவனபுரீஸ்வரர் ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டது. அந்த கோயிலை பாத்தீங்கன்னா சோழர் காலத்துக்கு கட்டுமானம் வேற, பல்லவர் காலத்து சேர காலத்து பாண்டியர், ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு கட்டுமான டிசைன் இருக்குது. அந்த டிசைன்ல தான் இவங்க பண்ணியிருக்காங்க.
அதனால நீங்க வந்து இங்க மன்னார்குடி பார்க்கும்போது ரொம்ப அழகா இந்த சோழர் காலத்திய அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திருவிழா 18 நாட்கள் நடக்கும். வருஷத்துல இருக்கிற 12 மாதங்களும் இங்கே மிக திருவிழாக்கள் அதிகமா இருக்கும். தேரோட்டம் வந்து இங்க இங்க உண்டு. திருவாரூர் தேர் என்னதான் இருந்தாலும் ஆனால் அதுக்கு இணையாக இல்லை என்றாலும் கூட இங்கேயும் வந்து 2 மரத்தேர் இருக்குது. இந்த 2 மரத்தேரும் இங்க வந்து கொண்டாடப்படுது. இங்க 2 மரத்தேரும் தெப்ப திருவிழா இதெல்லாம் வந்து இங்கேயும் வந்து கொண்டாடப்படுகிறது. மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமிகளுடைய இடத்திலும் கொண்டாடப்படுகிறது. இந்த கோயிலோட குளம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு குளம். இது வந்து 1158 அடி நீளமும் வந்து 837 அடி அகலமும் இருக்கிற இந்த கோயில். இதுக்கு பேர் வந்து ஹரித்ராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட குளம், இந்த குளத்துல தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தெப்ப திருவிழா நடக்கும். தேரும் சுத்தி வரும். 2 மரத்தேர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 2ம் அங்க சுத்தி வரும். ஸோ இந்த கோயில் ரொம்ப விமரிசையா இருக்கும். நீங்கெல்லாம் வந்து நார்த்து சைடில் போய் துவாரகை போக முடியல அப்படின்னு சொல்றவங்க குருவாயூர் வருவாங்க. குருவாயூரும் போக முடியல அப்படின்னா நீங்க இங்க மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமிகளை நீங்க வந்து தரிசனம் செய்தால் உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் வளங்களும் வந்து கிடைக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னுடைய 54வது வயதில் தான் அதை போய் தரிசனம் செய்யும் முதல் முறையாக நான் தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதேதான் எனக்கு வந்து ஸ்ரீரங்கத்திலையும் கிடைச்சது. 1990 தான் எனக்கு அது கிடைச்சது. அது வரைக்கும் நான் நாத்திகனாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு தரிசனமும் கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணங்கள் நடை சாத்திடுவாங்க. நான் போய் ஸ்ரீரங்கம் போய் பார்க்கணும் போவேன், சும்மா கோயிலுக்குன்னு போவேன், சாமி கும்பிடன்னு இல்லை, நட சாத்தியிருக்கோம் இல்லை, ஏதோ ஒரு காரணங்களால நான் தரிசனம் பண்ண முடியும். இப்படியே ஒவ்வொரு முறையும். அதனால் நான் திருவாரூர்லிருந்து திருச்சி வந்து நான் ஸ்ரீரங்கத்தை நான் தரிசனம் செய்யறதுக்கு ஏதோ ஒரு காரணம், எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை ஏதோ ஒருக்காக வருவேன். நான் வரும்பொழுது ஸ்ரீரங்கம் பார்க்கணும் பார்ப்பேன். ஸ்ரீரங்கம் தரிசனமே கிடைக்காது எனக்கு. முதல் முறையாக நான் சபரிமலைக்கு நான் மாலை அணிந்து விட்டு நான் அந்த ஒரு வாரம் நாங்கள் வந்து அது சுத்துவோம். நாங்கள் எப்படின்னா இங்க சென்னையில ஆரம்பிச்சோம் அப்படின்னா சென்னையில இருந்து வேலூர் போயிட்டு அப்படியே பவானி முடிச்சுட்டு உள்ள நாங்க கோயம்புத்தூர் வழியா நாங்க உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு மருதமலையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வைக்கம், ஏற்றமானூர், குருவாயூர் இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வருவோம். நாங்க எரிமேலி வந்து பேட்டை திருட்டு நாங்க நடைபாதையாய் பெரிய பாதை 54 மைல் நடந்து உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து திருவனந்தபுரம், கன்னியாகுமரி, இப்படி மதுரை, திருப்பரங்குன்றம், பழனி, குற்றாலம் இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை இதுக்கு வருவோம். நாங்க இப்போ திருச்சி வருவோம். திருச்சி வரும்போது அப்பதான் எனக்கு முதல் முறையா எனக்கு அந்த தரிசனம் கிடைச்சது. அது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. திரும்ப மறுபடியும் நாங்க வந்து நவகிரகங்கள்லாம் முடிச்சுட்டு திருவாரூர்ல நவகிரகம் முடிச்சுட்டு சிதம்பரம் வழியா அப்படியே நாங்க மயில்முகத்தில் முடிச்சுட்டு சென்னை வருவோம். நாங்க ஒரு 7 நாள் பயணமா நாங்க போவோம். அந்த ஆன்மீக பயணமா போவோம். ஒரு 50-60 பேர் தொடர்ந்து. அப்படித்தான் எனக்கு ஸ்ரீரங்கம் கிடைச்சது. அது போலதான் நானும் அங்க இருந்து, அங்கதான் திருவாரூர்ல இருந்து மன்னார்குடிக்கு வேணா ஒரு 22-30 கிலோமீட்டர் தான் தூரம். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னார்குடி என்பது எனக்கு வந்து புதிய இடம் அல்ல, போயிட்டு வர்ற தூரம் தான். ஆனால் எனக்கு அங்க அழைப்பு இல்லை, அதை தரிசனம் செய்ய வேண்டும் என்று பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. அது எனக்கு 54வது வயதில் தான் எனக்கு இந்த ராஜகோபால சுவாமிகளை தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அங்க போக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம துளி வந்துருச்சு, மண்டையில ஏறிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அழைப்பு உங்களுக்கு வந்துடும். நீங்களும் இந்த ராஜகோபால சுவாமிகளுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்று மனதில் நீங்க நினைத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு வாய்ப்பு வந்துடும். தரிசனம் செய்யறதுக்கு ஒரு காரணம் வந்துடும். நீங்களும் ஒரு முறையாவது இந்த தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் ராஜகோபால சுவாமிகளுடைய. அப்படியே நிறைய இருக்குது. அதெல்லாமே வந்து கோயில் தான். உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள போயிட்டீங்கனாலே திருவாரூர் மாவட்டம், இன்னும் சொல்ல போனா திருவாரூர் மாவட்டம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்த இதுதான். கோயில்கள் இல்லாத இடமே இருக்காதாங்க. ஒவ்வொரு ஊரே இல்லைங்க, கோயில் இல்லாத ஊரே கிடையாது. ஒரு ஊருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் கிராமங்களுக்கும் ஒரு 5 to 10 கோயில்கள் இல்லாத ஒரு இடம் இல்லை. அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்குது, ஊர் எல்லை சாமிகள் இருக்குது. இதெல்லாம் நீங்க அந்த ஊரில் நீங்க போய் பார்க்கணும். நம்மளும் நமக்காக இது போன்ற ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது இல்லது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் இது போன்று தங்கி இந்த தரிசனத்தை பெற வேண்டும். அதே போன்று நீங்களும் ராஜமன்னார்குடி வர வேண்டும், ராஜகோபால சுவாமிகளின் தரிசனத்தை பெற வேண்டும் என்று இந்த ஆலய தரிசனத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும்
சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.